அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கடகராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களோட கர்மா என்ன, அவங்களுக்கு ஏன் இந்த பிறவி, அவங்களோட குணாதிசயம், அவங்க பட்ட கஷ்டங்கள், கர்மா தீர என்ன வழி அப்படின்னு சொல்லியும், ஆவணி மாத கிரகநிலைப்படி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், நட்சத்திர பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடகராசிக்காரங்க நம்பியவர்களாலேயே ஏமாற்றம், யாரையுமே முழுமையாக நம்பினாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே ஏமாற்றத்தை இல்லை அப்படின்னா மனவேதனை இவங்களுக்கு நிறைய வந்திருக்குங்க. செஞ்ச உதவிக்கு மதிப்பே கிடைக்காத நிலை, மற்றவங்களுக்காக இவங்க ஓடி ஓடி உதவி செஞ்சும் கடைசியில் நீ என்ன செஞ்சங்கிற கேள்வியை நிறைய இவங்க சந்திச்சிருப்பாங்க. குடும்ப பிரச்சனைகள்லாம் மனசை பாதிச்சிருக்கலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவங்க பண கஷ்டம் மற்றும் கடன் அழுத்தம் இவங்களுக்கு நிறைய இருந்திருக்குங்க. ஒரு கட்டத்தில் பணம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் மனசில் மிகப்பெரிய பாரமாக இருந்திருக்கும். வேலை இல்லை அப்படின்னா தொழிலில் எதிர்பார்த்தா அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கும். எவ்வளவு உழைச்சாலும் மற்றவங்க முன்னேறது மாதிரியான தோன்றிய காலம் இருந்திருக்கும். தகுதியே இல்லாதவங்க முன்னேறுவாங்க. தகுதி இருக்கிற நம்ம பார்த்திங்கன்னா இருந்த இடத்துலையே அப்படியே இருப்போம். உறவுகளில் ஏற்பட்ட அவமானம், தங்களுடைய நல்ல மனசை சிலர் பயன்படுத்திக்கிட்டு பின்னால் அவங்களையே குறை சொல்லி பேசுகிற அனுபவம், அவங்களுக்காக நம்ம ஓடி போய் கடன் வாங்கி கொடுத்துருப்போம், அவங்களுக்காக நம்ம இதையே மறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு நல்லதை செஞ்சுருப்போம். கடைசியாக ஆனால் அவங்க நமக்கே பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க, நமக்கே மனவேதனை கொடுத்துருப்பாங்க, நம்மளை பற்றியே பின்னாடி போய் குறை சொல்லி அவமானப்படுத்தி பேசுவாங்க. தனிமையாக அழுத காலங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. இரவு நேரங்களில் தனியாக உட்காந்து மனசில் இருக்கிறத நினச்சி வேதனைப்படுவாங்க. வேதனைப்பட்டு அழுதி தீர்ப்பாங்க. நம்ம யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற வலி இவங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். இவங்களுடைய உண்மையான மனநிலைமையை மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாமல் இவங்க தவிச்சிருப்பாங்க. தொடர்ந்து வந்த தடைகள் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு. ஒரு பிரச்சனை முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை. என் வாழ்க்கையில் சோதனைகள் தொடர்ந்த காலம் நிறைய இருக்குங்க. ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் உங்களை வலிமையாக்கிறதுக்கு மட்டும்தாங்க. கடந்த காலத்தில் பட்ட அவமானமும் வேதனையும் வீணாக போகாது. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கடகராசிக்காரங்களோட முக்கிய கர்மா உணர்ச்சியை கட்டுப்படுத்த கற்றுக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் உணர்ச்சி. இவங்க மனசு ரொம்ப மென்மையானதுங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க அப்படி ஏன் சொன்னாங்கன்னு அதை பல முறை யோசிப்பாங்க. மற்றவங்க மறந்துடக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க பல வருஷங்களாக அப்படியே நினைவில் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை பாடங்களில் ஒன்று, எல்லா விஷயத்தையுமே மனசுக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாருடைய வார்த்தைக்கும் உடனே மனசை கொடுக்காம எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை விட்டுறணுங்கிறத கற்றுக்கொள்கிறது தான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக பாடமாக சொல்லப்படுது. அன்பு கொடுக்கறது நல்லது, ஆனால் எல்லை வேண்டுங்க. எதுக்குமே ஒரு எல்லை இருக்குது. கடகராசிக்காரங்க அன்பு காட்டும்போது அளவில்லாமல் காட்டுவாங்க. ஒருத்தரை தங்களுடைய மனிதர்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே இவங்க செய்வாங்க. அதனால தான் சில நேரங்களில் பிரச்சனை இவங்களுக்கு நிறைய வரும். நான் இவ்வளவு செஞ்சேனே, அவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு மனசு வேதனைப்படுவாங்க. இங்கே இவங்களோட வாழ்க்கை பாடம் என்னன்னு தெரியுமா? அன்பு கொடுக்கணும், ஆனால் எதிர்பார்ப்போட கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம், ஆனால் அதுக்கு பதிலாக அதே அளவு அன்பும் மரியாதையும் நன்றியும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா மனசில் காயந்தான் உருவாகும். அது யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் சரி. குடும்பத்துக்காக இவங்களை மறந்து வாழ்கிறது. கடகராசிக்காரங்களுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா கணவன் இல்லை அப்படின்னா மனைவி குழந்தைகள் சகோதரர்கள்னு குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க. சில நேரங்களில் இவங்களுடைய ஆசையே தள்ளி வச்சுட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யணுங்கிற முயற்சி செய்வாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாருக்காகவும் வாழ்ந்த எனக்காக என்ன செஞ்சேங்கிற கேள்வி இவங்களோட மனசில் வரலாம். அது இவங்களை ரொம்பவே காயப்படுத்தும். அதனால் இவங்களோட வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நேசிக்கணும், அதே நேரத்தில் தன்னையும் நேசிக்க கற்றுக்கணும். தன்னுடைய மன அமைதியை முழுமையாக தியாகம் செஞ்சு மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கை துரோகத்து மூலமாக பாடம் கற்றுக்குவாங்க இவங்க. கடகராசிக்காரங்க ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா முழுமையாக நம்புவாங்க. அதனால தான் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சாதாரணமாக கடந்து போக முடியாது. இவங்களால் கடந்து போகாதது மனசில் ஆழமாக பதிஞ்சிரும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் யாரையும் நம்பக்கூடாதுங்கிற முடிவு செய்யக்கூடிய நிலை வரலாம். ஆனால் இங்கே கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாரையுமே சந்தேகிக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் எல்லாரையுமே கண்மூடித்தனமாக நம்பவும் தேவையில்ல. நம்பிக்கை கொடுப்பதற்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லைங்க. எல்லாரையுமே நம்பி நம்ம எல்லாரும் அதே நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கடந்த காலத்தை விடுவிப்பது கடகராசிக்காரங்களுக்கு கடந்த கால நினைவுகள்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அவர் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நான் அப்போ அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, அந்த மனுஷரை நம்பியிருக்கக்கூடாதுங்கிற பழைய விஷயங்களை நினச்சி வருத்தப்படுவாங்க. ஆனால் வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் அந்த அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்ட எதிர்காலத்தை நம்ம மாற்ற முடியும். அதனால் கடகராசிக்காரங்க பழைய காயங்களை மெதுவாக விட்டுட்டு வரதுக்கு இவங்க கற்றுக்கணும். இவங்களுடைய கர்மா மனசில் கோபத்தை வச்சுக்காமல் இருக்கிறது தான். கடகராசிக்காரங்களுக்கு கோபம் வந்தாலும் அதை உடனே வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். வெளியில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்களேன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் கோபமும் வருத்தமும் சேர்ந்து மனசை பாரமாக்கிடும். அதனால் ஒரு முக்கியமான இவங்களுக்கு பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மன்னிக்கிறது. மன்னிப்புங்கிறது அவங்க செஞ்ச தவறை சரின்னு சொல்கிறது கிடையாது. மன்னிப்புங்கிறது அந்த சம்பவத்தால் நம்முடைய மன அமைதியை தொடர்ந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான். பணம் மற்றும் பொறுப்புகள் கடகராசிக்காரர்களில் பல பேர் குடும்பத்தோட பொறுப்பை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால் பணம் சம்மந்தமான கவலை வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அதிகமாக இவங்களுக்கு இருக்கலாம். குடும்பத்துக்காக செலவு செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவுறது, இவங்களால் முடிஞ்சதை செய்கிறதுன்னு பணத்தை பயன்படுத்துவாங்க நிறைய. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதவி செய்யுங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே சிரமப்படும்படி செய்யாதீங்க. கடன் வாங்கி மற்றவங்களை காப்பாற்றுறது, தன்னால் முடியாத பொறுப்பை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சரிங்க, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். கடகராசிக்காரங்க இவங்களோட கர்மாவை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் சில எளிய வழிகளை பின்பற்றலாம். முதல் வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை மதிக்கிறது. பெற்றோர்கள்கிட்ட அன்பாக பேசுகிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, அவங்கள மனசளவில் காயப்படுத்தாமல் இருக்கிறது நல்ல ஆன்மீக செயலாக அது இருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது. அது பெரிய அளவில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு உணவு கொடுத்தாலுமே மனதார கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறதுல ஒரு பங்கை மற்றவங்களுக்கு பகிர்றேங்கிற மனநலவு ரொம்ப முக்கியம். மூணாவதாக பார்த்திங்கன்னா, உயிரினங்கள்கிட்ட இரக்கம் காட்டுறது. அடுத்ததாக சிவ வழிபாடு மற்றும் சந்திர வழிபாடு மேற்கொள்கிறது. பித்தர்களோட வழிபாடை மேற்கொள்கிறது. திங்கக்கிழமைகளில் சிவன் வழிபாடு, அமைதியாக சிறிது நேரம் தியானம் செய்கிறது, இந்த மாதிரியான பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் விமோசனத்தை கொடுக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஆன்மீக நேரம் கடகராசிக்காரங்க சந்திரனோட தொடர்புடைய ராசிங்கிறதால அமாவாசை இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் சிறிது நேரம் அமைதியாக இருந்து தியானம் செய்கிறது, பிரார்த்தனை செய்கிறது போன்ற ஆன்மீக பழக்கங்களை மேற்கொள்ளலாம். அந்த நேரத்தில் என் மனசில் இருக்கக்கூடிய பழைய கோபம், வருத்தம், கசப்புகள் எல்லாத்தையுமே விலகட்டும், நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கட்டும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்யலாம். இவர்களுடைய பிறவியின் முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் அன்பு கொடுக்கறதும் ஒரு கலை. அன்பில் தன்னை இழக்காமல் இருக்கிறது ஒரு கலை. இவங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை உணரக்கூடியவங்க. அதனால் அனைவருடைய பிரச்சனையும் தங்களுடைய பிரச்சனை மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும். நம்மளையே இழந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முழுமையாக நம்மளுடைய தோளில் சுமக்கக்கூடாது. கடந்த கால கஷ்டமெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கர்மான ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தா ஒவ்வொரு கஷ்டத்தையுமே தண்டனையாக மட்டும் பார்க்கக்கூடாது. சில அனுபவங்கள்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம். யாரோ ஒருத்தர் ஏமாற்றிருக்கலாம், அது யாரை நம்பணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஒரு உறவு தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதனால் என்னுடைய மதிப்பு என்னங்கிறத புரிய வச்சுருக்கலாம். பண கஷ்டம் வந்திருக்கும், அதனால் பணத்தை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். கர்மா தீர நல்ல எண்ணம், அது கூட நல்ல செயல், பிறருக்கு உதவி, மனதை சுத்தமாக வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யணும். இதுதான் முக்கியம். ஒருத்தரை ஏமாற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் யாரையுமே காயப்படுத்தாமல் இருக்கிறது, தெரிஞ்சே பொய் சொல்லாமல் இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறது, பெற்றோர்களை மதிக்கிறது, உறவுகளில் உண்மையாக இருக்கிறது,
இதெல்லாம் நல்ல செயல்களாக இருக்கிறதுனால இதை பின்பற்ற முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாட மனதார மேற்கொள்ளுங்க. கடந்த காலம் உங்களுக்கு ஒரு பாடங்க, எதிர்காலம் உங்களுடைய புதிய அத்தியாயம். இதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் பாசமும் அதிகம், குடும்பத்தினர் மீது அதிக அக்கறையும் கொண்டவங்க. உதவக்கூடிய மனப்பான்மை, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முன் வந்து உதவுவாங்க, ஓடி போதுருவாங்க, முதலாளாக வந்து நிற்பாங்க. தனக்கு இருக்குதா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல உதவணும், அதுதான் இவங்களுக்கு முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகங்க. மற்றவங்களோட மனநிலைமையை எளிதில் சீக்கிரத்தில் புரிஞ்சுக்குவாங்க. மனசில் பட்டதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. சின்ன விஷயத்தையும் கூட மனசில் வச்சுக்கிறது, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க. குடும்பம் முக்கியம் இவங்களுக்கு. வீடு, குடும்பம், உறவுகள் மீது அதிக பற்றுதல் இவங்களுக்கு இருக்கும். பிடிவாதம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எளிதில் இவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கை இருக்கவே இருக்காது. எதிர்காலத்தை நினச்சி சேமிக்க விரும்புவாங்க. ஆனால் உதவி செய்கிறதுலையே பாதி இழந்துருவாங்க இவங்க. நம்பிக்கை துரோகம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஒரு முறை ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னா அந்த நபரை மறுபடியும் இவங்க நம்புறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் மெதுவாக உயர்வாங்க. ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் கூட முயற்சியால் நல்ல நிலையை அடையக்கூடிய குணம் கொண்டவங்க இவங்க. அடுத்ததாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் வளர்ச்சி, பணவரவு மற்றும் சில புதிய வாய்ப்புகள் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் தனஸ்தானத்தில் 2ஆம் வீடு, அதாவது சூரியன் புதன் சேர்க்க அமைகிறதும் நிதி நிலைமையை உயர்த்தும். பணவரவு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள்லாம் வசூலாகும். தேவையில்லாத வீண் செலவுகளை குறைச்சி சேமிக்க தொடங்குவீங்க. தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவு இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது நிதானமும் எச்சரிக்கையும் உங்களுக்கு ரொம்ப அவசியம். வியாபாரத்தில் புது முதலீடு நல்ல லாபத்தை தரும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் கைக்கூடி வரும். பிள்ளைகளோட கல்வி மற்றும் சாதனைகள் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு சின்ன அளவிலான சுப பயணங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் இல்லை அப்படின்னா தொண்டை தொடர்பான சிறிய உபாதைகள்லாம் வந்து போகும். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தலையிட வேண்டாம். அடுத்தவங்க விஷயத்தில் போய் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்கள் விஷயத்தில் மற்றவங்கள தலையிடவும் நீங்கள் விட வேண்டாம். உங்கள் குடும்ப விஷயங்களையோ பர்சனல் விஷயத்தையோ தொழில் தொடங்கக்கூடிய விஷயத்தையோ வெளியில் போய் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. வெளிப்படையாக சொல்லாதீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல சம்பளத்தில் புது வேலை கிடைக்கும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், வங்கி, கல்வி மற்றும் நிர்வாகத்துறையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த அழைப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு இது ஏற்ற காலம். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல கவனமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களோட கை ஓங்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டாகும். சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் உடல் நலனில் சின்ன அசௌகரியங்கள், அதாவது இரத்த அழுத்தம் இல்லை அப்படின்னா செரிமான கோளாறு வந்து போகும். அதனால் மருத்துவ பரிசோதனைகள் ரொம்ப நல்லது. தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன அமைதியோடு காணப்படுவாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பால் பண்ணை, காய்கறி மற்றும் தானிய சாகுபடியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புது நிலம் இல்லை அப்படின்னா விவசாய உபகரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை மற்றும் சுபகிரகங்களின் சேர்க்கை சாதகமாக இருக்கிறதால ரொம்ப நாட்களாக குழந்தை வரன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி தம்பதிகளுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது. புத்திர பாக்கியத்துக்கான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சாதகமான முடிவுகளும் சிலருக்கு கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் ஆவணி மாதத்தில் வரும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் சந்தான லக்ஷ்மிக்கும் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் கைக்குடி வரும். சொத்து, நிலம், வீடு, வாகனம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4ஆம் வீட்டின் அதிபதியும் சுபகிரகங்களின் பார்வையும் சாதகமாக இருக்கிறதால புது வீடு கட்டுவதற்கோ இல்லை அப்படின்னா மனம் வாங்குவதற்கோ முன்பணம் கொடுக்கும் சூழல் கண்டிப்பாக உருவாகும். ரொம்ப நாட்களாக நிலுவையில் இருந்து
சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வாகனம், அதாவது புதிய 4 சக்கரம் இல்லை அப்படின்னா 2 சக்கர வாகனம் வாங்கும் யோகம் மிக கூடுதலாகவே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாகனத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. சொத்து இல்லை அப்படின்னா நிலம் வாங்கும்போது பத்திரப்பதிவுகள் மற்றும் வில்லங்க சான்றிதழ்களை சரியாக சரி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு வம்ச விருத்திக்கும் சொத்து மற்றும் வாகன சேர்க்கைக்கும் ரொம்பவே ஏற்ற யோகமான மாதமாக அமையும். அடுத்ததாக புனர்பூசம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு பிறக்கும் இந்த ஆவணி மாதம் நன்மையான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சரிக்கும் குரு பகவான் அலைச்சலை அதிகரிப்பார், வேலை பளுவை உண்டாக்குவார். உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு திடீர் மாறுதலை ஏற்படுத்துவார். இருந்தாலும் ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளில் முடிவு வருங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக முடிவுக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். நண்பர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். கூட்டு தொழிலில் லாபம் தரும். சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தலைமையின் ஆதரவு, சிலருக்கு புதிய பொறுப்பும் கிடைக்கும். அரசியல் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான காலம். இருந்தாலும் கூட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதால வார்த்தைகளில் நிதானம் தேவை. உடன் இருப்பவர்களோட மனம் புண்படாதவாறு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உங்கள் குடும்ப பிரச்சனைகளையும் சொந்த விவகாரங்களையும் மற்றவங்க கிட்ட தெரிவிக்கவும் விவாதிக்கவும் வேண்டாம் நீங்கள். அதனால் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை உருவாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனம் இருக்கும். எதிர்காலம் பற்றிய எண்ணத்தோட படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29, 30, செப்டம்பர் 2, 3, 11, 12. பரிகாரமாக நீங்கள் மாசாணி அம்மனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் கிடைச்சி வந்த நல்ல பலன்களில் மாற்றம் ஏற்பட போகுது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால எடுக்கக்கூடிய வேலைகளில் இழுபறியாக போகுது. வரவை விட செலவு அதிகரிக்க போகுது. சிலருக்கு கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காம போகலாம். சிலருக்கு பணம் ஆவணங்கள் களவு போகக்கூட வாய்ப்பு இருக்கும். எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. ரொம்ப எச்சரிக்கை அவசியம். நண்பர்களோட உடன் பணிபுரிபவர்களோட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. நல்லா போயிட்டு இருந்த வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தினப்பணியாளர்கள் வேலையில் பொறுப்போடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகாரியை அனுசரித்து போகிறதும் அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்குறதும் ரொம்ப நல்லது. எப்படிதான் கட்டுப்படுறதுன்னு ஈகோ பார்க்காம கவனமாக வேலை செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இந்த நேரத்தில் வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் தங்களுக்கு மேலிடத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் வார்த்தைகளில் நிதானம் காக்கிறதும் ரொம்ப அவசியம். விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால செலவு கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பெண்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது, குடும்பத்தில் ஆலோசனையை ஏற்கிறது அவசியம். சிலருக்கு உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. குடும்ப விவகாரங்களை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துறதால குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும் நிம்மதி இல்லாத நிலையும் உருவாக வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். தவறான நட்புகளை விட்டுட்டு நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 2, 8, 11. பரிகாரமாக நீங்கள் குச்சனூர் சனீஸ்வரனை வழிபட வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். இருந்தாலும் கூட விரயஸ்தானத்தில் உங்கள் ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதால வியாபாரத்திலும் வரவு செலவிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணத்தில் பணம் பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக பயணிக்கிறது ரொம்ப நல்லது. வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரியை அனுசரித்து போகிறதும், சுயதொழில் செய்கிறவங்க புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாக இருக்கிறதும், ஒவ்வொரு வேலையிலும் பொறுப்புகளிலும் கவனமாக இருக்கிறதும் நல்லது. கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு கூட்டாளிகளோட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால வார்த்தைகளில் நிதானம் காக்கிறதும் அனுசரித்து போகிறதும் இந்த நேரத்தில் ரொம்ப அவசியம். தசா புத்திகள் சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்க
எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது நன்மை அளிக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த செயல்லையுமே கவனமாக இருக்கணும். விவசாயிகள் காலநிலை அறிஞ்சு செயல்படுறதும் விளைச்சலில் கவனமாக இருக்கிறதும் இந்த மாதத்தில் ரொம்ப அவசியம். கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கும். பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. உடன் பணிபுரிவோரை அனுசரித்து போகிறதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பதும் நல்லது. திருமண வயதினருக்கு வரன்கள் வந்தாலும் ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவு செஞ்சு நடத்துறது நல்லது. சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வந்து போகும். மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும். மாணவர்கள் தவறான நட்புகளை விட்டுட்டு ஆசிரியர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, செப்டம்பர் 2, 5, 11, 14. பரிகாரமாக நீங்கள் திருவிக்கிரமனை வழிபட எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.